நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் காணாமல் போன 2 மாணவர்களை கண்டுபிடித்து தர வேண்டும் என்று பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாப்படுகையைச் சேர்ந்த ராஜதுரையின் மகன் ராஜேஷ், அதே பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரின் மகன் கார்த்தி ஆகியோர் கடந்த 14ஆம் தேதி காணாமல் போயினர். 7ஆம் வகுப்பு மாணவர்களான இருவரும் பள்ளி விட்டு வந்தபின் மயிலாடுதுறை ரயில் நிலைய பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்தபோது காணாமல் போனதாக கூறப்படுகிறது. பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் மயிலாடுதுறை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிள்ளைகள் காணாமல் போய் 5 நாட்கள் ஆவதால் பெற்றோரும் உறவினர்களும் பெரும் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். மத்தியானம் பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு வந்தவன் விளாண்டுட்டு இருந்தவன் 5:30 மணிக்கு ஒரு பையன் வந்து கூப்பிட்டான். அந்த ஃப்ரெண்டு கூட அந்த பையன் மாரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போனது எந்த பக்கம் போனால் எதை போனான்னு தெரியல. நாங்கள் அதுலேருந்து தேடிட்டு இருக்கிறோம். பிள்ளை இது வரைக்கும் இன்னும் வரைக்கும் காணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், பேப்பர்லாம் வாங்கி ஒட்டி இருக்கிறோம். இது வரைக்கும் என்ன வரும்னு எங்களுக்கு தகவல் தெரியல. 2 பேரும் ஸ்கூல் யூனிஃபார்மோட ஜங்ஷன் விளையாண்டு இருந்துருக்காங்க. அன்னையிலேருந்து எங்கே போனாங்கன்னு தெரியல. நாங்கள் மயிலாடுதுறை ஸ்டேஷன்லையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், ரயில்வே ஸ்டேஷன்லையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். எங்கே பார்த்தாலும் தேடிட்டு இருக்கோம், எங்கேயுமே கிடைக்கவில்லை.